அனைவருக்கும் வணக்கம். திருவள்ளுவரை சிந்திப்போம், திருக்குறளை பற்றி சிந்திப்போம் என்ற கருத்தாக்கத்தில் தொடர்ந்து நாம் திருக்குறளை பற்றி சிந்தித்து வருகிறோம். வணக்கம் வல்லவரை, வணக்கம். தங்களுக்கு என்ன வேண்டும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். இது துன்பத்தை தரும் நன்றிக்கு வித்தாகும் நல்லொழுக்கம் தீயொழுக்கம் என்றும் இடும்பை தரும். நல்லொழுக்கம் இன்பமான வாழ்க்கையை தரும். தீயொழுக்கம் எப்பொழுதும் ஒரு துன்பத்தையே கொடுக்க வல்லது. நல்லொழுக்கம் வாழ்க்கையில் நன்மைக்கு வித்தாகிறது, நல்ல விதையாகிறது. அடுத்தடுத்து முன்னேற்றுவதற்கான ஒரு வழிமுறைகளை அது கொடுத்து கொண்டே இருக்கும். ஆனால் தீயொழுக்கம் தீராத துன்பத்திற்கு வாழ்க்கையில் வழிவகுக்கிறது என்கிறார். எனவே தீயொழுக்கத்தை விட்டு நல்லொழுக்கத்தை கடைபிடியுங்கள் என்று வலியுறுத்துகிறார். எனவே மீண்டும் சந்திப்போம், நல்லவற்றை சிந்திப்போம். பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். நன்றி, வணக்கம்.